வி ஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகே உள்ள கோவில்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் முகமது தாஹா. இவரது உறவினர் ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக கோவை திருச்சி சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை பார்ப்பதற்காக கடந்த 5ஆம் தேதியன்று முகமது தாஹா தனது இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார். அப்போது தனது இருசக்கர வாகனத்தை அங்குள்ள பிரியாணி கடை முன்பு நிறுத்திவிட்டு உள்ளே சென்று உணவு சாப்பிட்டிருக்கிறார். முகமது தாஹா சிறிது நேரம் கழித்து வெளியே வந்து பார்த்தபோது கடை வாசலில் நிற்க வைத்திருந்த தன்னுடைய இருசக்கர வாகனம் திடீரென காணாமல் போயிருந்தது. பதறிப்போன முகமது தாஹா தன்னுடைய வாகனத்தை பல்வேறு இடங்களில் தேடியிருக்கிறார். ஆனால் எங்கு தேடியும் கிடைக்காததால் இச்சம்பவம் குறித்து கோவை ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை வைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையில் சுங்கம் சந்திப்பு அருகே போலீசார் வழக்கம் போல வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு நபரை பிடித்து விசாரித்த போது அவருடைய பேச்சுக்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்துள்ளது. சந்தேகப்படைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது அவர் பெயர் சிவசுப்பிரமணியம் என்பதும் போத்தனூர் கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. போலீஸ் நடத்திய விசாரணையில் ஊருக்குள் பிரபலமான திருடனாக அறியப்படும் சிவசுப்பிரமணியம் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு அதற்காக சிறை சென்றும் வந்திருக்கிறார். தொடர்ந்து முகமது தாகாவின் இருசக்கர வாகனத்தையும் இவர்தான் திருடினார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனிடையே சிவசுப்பிரமணியம் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.